வணக்கம். ஓம் நமச்சிவாயா சேனல் சார்பாக வரவேற்கிறேன். இன்று நாம் முக்கிய பிரமுகரை சந்திக்க இருக்கிறோம். தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். அனைவரும் காவடி தூக்கி ஆடி பாடி சந்தோஷமாக முருகனை வழிபடுவார்கள். அதை முன்னிட்டு காவடி எடுப்பதின் நோக்கம் என்ன, காவடி எப்படி எடுக்க வேண்டும், காவடி எடுப்பதின் மகத்துவம் என்ன, அதன் பக்தி வழிபாடு தொன்று தொட்டு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து நாம் இப்போது முக்கிய பிரமுகரை சந்திக்க இருக்கிறோம். அவர்தான் ஐயா பழனிவேல் அவர்கள். வணக்கம். ஐயா அவர்கள் மாணிக்கவாசக திருப்பணி அறக்கட்டளை என்னுடைய தலைவர் மற்றும் கோயில் திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். வழி வழியாக அவர்கள் கோயில் தொண்டு செய்து தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், காவடி எப்படி எடுக்க வேண்டும், காவடியுடைய மகத்துவம் என்பதை குறித்து விரிவாக நம்முடன் உரையாடுவார்கள். வணக்கம் ஐயா. அவங்களுடைய காவடி எடுப்பதின் நோக்கம் என்ன? முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று பௌர்ணமியும் கூட சேர்ந்து வருகின்றது. அந்த ஒரு பொன்னானில் இறைவனை, முருகனை, அழகனை காண்பதற்கு, மலையில் உள்ள வேலவனை காண்பதற்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லாமல் நாம் பழங்களோ பாலோ, அவனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான சந்தனமோ, விபூதி, அலங்காரத்திற்குண்டான ஆடை ஆபரணங்கள், மாலைகள் இவைகளை கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது இருக்கிற மலை படிகள் போல அந்த காலத்தில் இல்லை. கரடுமுரடான பாறைகளை கடந்து மேலே ஏறி செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது முருகனை பார்க்க போகும்போது நாம் கொண்டு போகின்ற பொருள்கள் வீணாகாமல், சிந்தாமல், சிதறாமல் பயபக்தியோடு கொண்டு செல்லும் பொழுது அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்? இரு பக்கமும் சுமந்து நாம் கொண்டு போகும் பொழுது, மலை ஏறும் பொழுது இலகுவாக இருக்கும். ஆகவே தான் இப்பொழுது நீங்க பார்க்க போறீங்க ஒரு படம். அந்த படத்துல பாருங்க அந்த காவடி எப்படி இருக்குன்னு. பால் காவடி. பாலை பசும் பாலை கறந்து சொம்பிலே நிறைப்பு, அதை மூடி போட்டு மூடி அதை ஒரு வஸ்திரத்தில் கட்டி காவடியிலே இரு பக்கங்களையும் கட்டி கொண்டு நாம் மலையேற வேண்டும். அப்படி மலை ஏறும் பொழுது பாரம் நமக்கு சிரமம் இல்லாமல் ஏறுவதற்காக இந்த காவடி என்ற ஒரு இரு பக்கமும் இருக்கின்ற பாரத்தை நாம் சுமந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதில் இன்னொரு காவடியும் உண்டு. அந்த காவடி என்னவென்றால் அலங்கார பொருள்களையும் மாலைகளையும் வஸ்திரங்களையும் கொண்டு போகுது. அதையும் இந்த படத்திலே நீங்கள் காண்பீர்கள். ஐயா, காவடியை சொன்னீங்க. காவடியை பற்றி சொல்லும்போது காவடி எத்தனை வகையான காவடிகள் முருகனுக்கு எடுக்கப்படுகிறது? காவடிகள் பால் காவடி, தேன் காவடி, தயிர் காவடி, பன்னீர் காவடி, விபூதி காவடி, சந்தன காவடி, மலர் அலங்கார காவடி, ஆபரண காவடி, அன்னக்காவடி என்றும் உண்டு. இந்த வகையான இப்போ காவடி வகைகள் பிரார்த்தனை செய்து மக்கள் பக்தர்கள் கொண்டு செல்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த மாதிரி ஒரு படிநிலையை வைத்திருக்கிறார்கள்? முருகன் மலையிலே இருப்பவன் வேலவன். அந்த மலையிலே இருக்கக்கூடிய வேலவனை நாம் காணும்போது அவனுக்கே உண்டான அபிஷேகத்திற்கு உண்டான பொருள்களை எடுத்து சென்று அவனுக்கு உண்டான பழங்களையும் ஆடை ஆபரணங்களையும் கொண்டு அவனிடம் சேர்த்து நமக்கு முக்தியை கிடைக்க, நமக்கு நல்ல ஒரு அருளை கிடைக்க நாம் வேண்டிக் கொள்வது. எந்த ஒரு பெரியவரையோ இல்லை ஒரு பக்திமானையோ இல்லை ஒரு அறிஞரையோ நமக்கு மூத்தவர்களையோ சந்திக்க போகும்போது வெறும் கையோடு செல்வதில்லை. நமது பழக்கம், தமிழர்களுடைய பழக்கம், ஏதாவது ஒரு பழத்தை அல்லது எதுவுமே இல்லை என்றால் எலுமிச்சம்பழமாவது கொண்டு சென்று அவர்களிடையே கொடுத்து ஆசியை பெறுவது வழக்கம். அதுபோலதான் ஆண்டவனை காண போகும்போதும் அவனுக்கே உண்டான பொருள்களை மலையிலே இருக்கிற வேலவனுக்கு கொண்டு செல்வதுதான் காவடி. காவடியை பொருளாக நம்ம தலையில கொண்டு போகலாம். ஆனா காவடி வடிவில் கொண்டு போறது நோக்கம் என்ன? படி ஏறும் பொழுது, பாறைகளை கடந்து மேலே ஏறும் பொழுது தலையிலே ஒரு பால் குடத்தை வைத்து கொண்டு 2 கைகளிலும் அந்த பால் குடத்தை சுமந்து நம்ம பலை ஏற வேண்டும் என்றால் முடியாது. அது சிரமமாக இருக்கும். அதற்காகத்தான் 2 பக்கங்களிலும் அந்த பாலையோ தேனையோ பன்னீரையோ ஒரு கவளத்தில் கட்டி அதை கொண்டு போகும்போது மிக எளிதாக இருக்கும். இதே தளத்தில் செல்லும் பொழுது பால் குடம் கொண்டு செல்வது ஏதுவாகும். ஆனால் மலையிலே அப்படி அல்ல. மலை ஏறும் பொழுது அதுக்கு ஒரு காவடி என்றால் இரு பக்கங்களும் பாரங்களை சுமந்து செல்வது. தராசு போல அந்த பொருள் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்வதற்கு காவடிதான் சிறந்த வழி. முன்பு காவடி எடுக்கும் போது மலை மேல போறதுக்காக பேலன்ஸ் பண்றதுக்காக கொண்டு போனாங்க. சமதரையில் காவடி எடுக்கும் போது இப்பொழுது சிலர் வாடகைக்கு கொடுக்கிறார்களே, அது மாதிரி வாங்கி காவடி எடுப்பது சிறந்ததா? அது எப்படி முறையாக இருக்கும்? சமதளத்தில் நாம் காவடி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை வழிமுறையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் தடுக்கவும் வேண்டாம், மறுக்கவும் வேண்டாம்.
ஆனால் வெறுமனையே எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வாடகைக்கு கிடைக்கும் ஒரு காவடியை தோளிலே சுமந்து கொண்டு செல்வது தவறான ஒரு செயலாகும். முருகனுக்கு என்ன கொண்டு செல்கிறீர்கள் என்பதுதானே. பெரும் காவடியை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்வது எதற்காக? இப்போது காவடிக்கு பதில் சில பேர் வந்து பால் குடம் எடுக்கிறார்கள். சிறப்பானது என்ன? பால் குடம் சமவெளியிலே எடுத்து செல்லும் பொழுது சிறந்ததுதான். பால் அபிஷேகம் என்பதே ஒரு மனதிலே இறைவனுடைய கல்லிலே ஆன ஒரு தெய்வத்தை குளிர வைப்பதற்காகவும் அந்த பால் வடியும் பொழுது அவனுடைய அருளை பெறுவதற்காகவே பால் குடம் கொண்டு செல்கிறார்கள். இதில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் சரியான பதில் கூறினால் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக மக்கள் கருதுவார்கள். சிலவற்றை மட்டும் நான் கூற முடியும். பால் குடம் 108, 1008 என்பதெல்லாம் வீண். பால் குடம் எடுக்கிறார்கள், காவடி எடுக்கிறார்கள், புதிய புதிய பக்தர்கள் வருகிறார்கள், குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை பால் குடம் எடுக்கிறார்கள். அது எடுப்பதால் என்ன பலன் கிடைக்கும்? முருகன் அருள் எப்படி கிடைக்கும்? முருகனுக்கு மட்டுமே காவடி எடுத்து பால் குடம் எடுப்பதன் நோக்கம் என்ன? பால் குடமோ இல்லை பன்னீர் குடமோ அல்லது புஷ்ப அலங்காரத்திற்கு உண்டான காவடிகளையோ எடுத்து செல்வது இறைவனிடம் நம்மால் முடிந்த பொருளை கொண்டு சேர்த்து அவனை அழகுபடுத்தி அவனை அருள் பெற வேண்டுவதுதான் காவடி. அதற்காகத்தான் கீழே இருந்து மேலே கொண்டு சென்று அவனை குளிர்வித்து பால் அபிஷேகமும் செய்து பன்னீர் அபிஷேகமும் செய்து அவனுக்கே பிடித்த விபூதி அபிஷேகம் சந்தனாபிஷேகம் செய்து ராஜ அலங்காரத்திலே அவனை ஒரு அலங்கார பிரியனாகிய முருகனை, அழகு தெய்வமாகிய முருகனை கண்டு கழித்து அவனிடம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்பதுதான் முறையாக இருக்கின்றது. மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார், இறைவனிடம் கொண்டு சென்று நீ வேண்டியதை கொடுத்துவிட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று கூறாதே, அவனுக்கே தெரியும். வேண்டத்தக்கத அறிவோய் நீ என்று பாடியிருக்கிறார். அதாவது நமக்கு என்ன வேண்டும் என்பது அந்த முருகனுக்கே தெரியும். நீங்கள் அன்பு செலுத்துங்கள், பக்தியை செலுத்துங்கள், அவனிடம் சரணாகதி அடையுங்கள். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் தமிழ் கடவுள் முருகன். காவடி எடுத்ததுடைய நோக்கம் என்ன? அந்த காவடி வந்து எந்த அடிப்படையில் எடுத்தாங்க? எது முன் எது பின் எடுக்க வேண்டும் என்று காவடியுடைய வடிவமைப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். 2 வகையான காவடிகள் முதலிலே நாம் பார்த்தோமே. ஒரு காவடி அது பாலும் தேனும் பன்னீரும் சுமந்து செல்வதற்கான காவடி. இன்னொன்று அலங்காரத்திற்கான மாலைகளையும் விபூதி இப்படிப்பட்ட பொருள்களை கொண்டு செல்வது இன்னொரு காவடி. இந்த காவடிகளே எது முன் எது பின் என்பது இல்லை. அபிஷேகத்துக்குண்டான பொருள்கள் முதலிலே செல்ல வேண்டும், அலங்காரத்துக்குண்டான பொருள்கள் அடுத்ததாக செல்ல வேண்டும். அப்படித்தான் எடுக்க வேண்டும். தமிழ் கடவுள் முருகக் கடவுளிடம் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் அவனுக்கே அனைத்தும் அறிந்தவன் முருகன். நமக்கு என்ன வேண்டும் என்பதை அள்ளித் தருபவன் முருகன். ஆகவே இது வேண்டும் அது வேண்டும் என்று நமது மனதிலே உள்ள ஆசைகளை எல்லாம் அவனிடம் செலுத்துவதை விட அவனிடம் பக்தியை செலுத்தி அவனுக்கே அந்த அதிகாரத்தை தந்து நீ எனக்கு என்ன தர வேண்டுமோ அதை தா முருகா என்று மனமுருகி வேண்டுவதுதான் சிறந்த பக்தியாகும். இவ்வளோ நேரம் காவடி எடுப்பது பக்தி வழிபாடை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் காவடி எடுத்த விதம், உங்களுடைய பாரம்பரியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பூர்வீகம் மயிலாப்பூர். எனது அப்பா சுப்பிரமணியம் அவருடைய இள வயதிலிருந்தே வடபழனி முருகன் கோவிலுக்கு பஞ்ச காவடிகளை எடுத்து செல்வார். மயிலாப்பூரிலிருந்து வடபழனிக்கு நடந்து செல்வார்கள். அன்று இருந்த காலத்திலே அந்த முதல் நாள் காவடி எடுப்பதற்கு முதல் நாள் இடும்பன் பூஜையை போட்டு அதற்கு விரதம் மேற்கொண்டு இடும்பன் பூஜையை போட்டு காவடிகளை எல்லாம் வைத்து பூஜை செய்து மறுநாள் காலையிலே பசுமாட்டை வீட்டுக்கு வர வைத்து அதற்கு அலங்காரங்கள் செய்து அதனுடைய பாலை கறக்கக்கூடிய இடையரையும் அலங்காரம் செய்து அவருக்குண்டான வஸ்திரங்களையும் கொடுத்து பாலை பீச்சுவதற்குண்டான பாத்திரத்தை சுத்தப்படுத்தி சாம்பிராணி புகையில் இட்டு நறுமணமான ஒரு பாத்திரமாக செய்து காவடிக்குண்டான பாலை அந்த பாத்திரத்திலே கறந்து வைத்து பூஜை செய்து பின் காவடிக்குண்டான 2 பாத்திரங்களிலும் அந்த பாலை நிரப்பி அதை வைத்து கட்டி மயிலாப்பூரில் இருந்து பஞ்ச வாத்தியங்களுடன் புறப்பட்டு செல்லும். அந்த ஒரு காலத்திலே வடபழனி முருகன் கோவில் இன்று இருப்பது போல இல்லை, மூலஸ்தானம் மட்டும் இருக்கும். எனது இளமை காலத்தில் என் அப்பாவோடு நானும் சென்றிருக்கிறேன். அன்னக்காவடி போன்ற எல்லா காவடிகளையும் எடுத்து செல்வோம். தேன் அபிஷேகம், அப்புறம் விபூதி அபிஷேகம், தேங்காய் அபிஷேகம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படையல் செய்கிறார் முருகனுக்கு.
இதனுடைய தாற்பயம் என்ன ஐயா? முருகனுக்கோ இல்லை வேறு எந்த தெய்வத்துக்கோ, சைவ தெய்வங்களோ வைணவ தெய்வங்களோ எந்த ஒரு தெய்வத்திற்கும் நாம் பிரசாதம் நெய்வேத்தியம் எடுத்து செல்லும்போது, நெய்வேத்தியம் என்பது சுத்தமாக கோவிலிலேயே அவர்கள் தயார் பண்ணுவார்கள். நாம் எடுத்து சொல்வது தேங்காய், வாழைப்பழம், வெத்திலை, பாக்கு. தேங்காய் மட்டும் என்ன, அது தேங்காயினுடைய சிறப்பு. தேங்காய்க்கு எந்த விதையும் கிடையாது. ஒரு தேங்காய் அதனுடைய நெத்து வளர்ந்து தென்னை மரத்திலிருந்து வரக்கூடியது தேங்காய், அனைவரும் அறிந்ததுன்னா. அது எந்த விதமான ஒரு விதையோ அல்லது சப்பி போட்ட மாங்கொட்டையிலிருந்து வரக்கூடிய மாம்பழம் போல அல்ல. கைப்படாத, எச்சில் படாத ஒரு தேங்காயை கொண்டு செல்வார்கள். அதுபோலதான் வாழைப்பழம். வாழைப்பழத்துக்கும் எந்த விதமான விதையும் கிடையாது. வாழை அடி வாழை என்பார்கள். வளர்ந்திருக்கின்றது. கொலை தள்ளியவுடன் அதுக்கு கீழே பார்த்தால் அதனுடைய வாழை அடி வாழை என்று ஒரு கன்று அதிலே முளைத்திருக்கும். அதுதான், அதுக்கு விதையும் கிடையாது. இந்த விதையே இல்லாமல் முளைக்கக்கூடிய வெற்றிலை, தேங்காய், வாழைப்பழம் இவைகளை இறைவனுக்கு கொண்டு செல்வதன் தாத்ரீபம் என்னவென்றால், எச்சில் படாத பொருள்களை இறைவனுக்கு படைப்பதுதான் நமது வழக்கம். அதே மாதிரி பால் வழங்கப்படுகிறது. முன்பெல்லாம் கோயிலே பசு மடம் வைத்து பசு அந்த பாலை கறந்து அபிஷேகம் பண்ணப்பட்டது. தற்போது கடைகளில் வாங்கி வழங்குகிறார்கள். பால் அபிஷேகம் செய்வதன் தாற்பயம் என்ன? பால் அபிஷேகம் என்றால் பசும் பாலை தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். இது என்னவென்றால், பால் ஒரு குளிர்ந்த பொருள். கல்லாலான தெய்வத்தை நாம் கண்டு கழித்து அதை குளிரச் செய்து அவனுடைய அருள் பெறுவதற்காக பால் அபிஷேகம் செய்வார்கள். இன்று பலவிதமான அபிஷேகம் செய்கின்றார்கள். அதையெல்லாம் முரண்பட்ட தகவலாக போய்விடும். அதே போல் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி தேங்காவில் ஓட்டை போட்டு அதில் நெய் ஊற்றி கொண்டு செல்கிறார்கள். அதனுடைய தாற்பயம் என்ன? ஐயப்பன் ஒரு காட்டிலே இருக்கக்கூடியவன், ஒரு இளவரசன். அவனை காணப்போகும்பொழுது பல மைல்கள் நடந்து காட்டிலே செல்ல வேண்டும் ஐயப்பனை தரிசிப்பதற்கு. அவனுக்கு என்ன கொண்டு செல்வது? தேங்காயை கொண்டு செல்ல வேண்டுமா? பழங்களை கொண்டு செல்ல முடியுமா? அங்கே காட்டிலே உள்ள குரங்குகள் இந்த வாழைப்பழுத்து விட்டு விடுமா? ஆகவே தான் தேங்காயினுடைய ஒரு கண்ணை துளையிட்டு அதில் நெய்யை நிரப்பி சீலிட்டு 2 பைகள் உடைய ஒரு தோள்பட்டை பைகளில் ஒரு பையில் தேங்காயும் நெய் நிரப்பிய தேங்காயும் சிறிது அரிசியும் சேர்த்து முடிச்சு போட்டு, இன்னொரு பையில் தனது அந்த பக்தனுக்கு உண்டான அவனுடைய பயணத்துக்கு உண்டான உணவுகள் தயாரிக்கக்கூடிய அளவிலே சிறிது அரிசி, பருப்பு, மிளகாய் இப்படிப்பட்ட விஷயங்களை அதில் நிரப்பி தோளிலே வைத்து கொண்டு செல்வது. காட்டிலே செல்லும் பொழுது இது 2 பக்கம் 2 தோள்களிலே பாரம் நமக்கு தெரியாமல் நடந்து செல்வதற்கு தான் இருமுடி என்று சொல்வார்கள். ஏன் நெய்யை கொண்டு செல்வார்கள்? பாலை கொண்டு செல்ல வேண்டுமா? பாலை எத்தனை நாள் கெடாமல் இருக்கும் பால்? தேனை கொண்டு செல்ல முடியுமா? காட்டிலே உள்ள மிருகங்கள் நம்மளை விட்டு விடுமா? விடாது. ஆகவே தான் தேங்காயில் நெய்யை நிரப்புகிறார். நெய் எக்காலத்திலும் கெடாது. அதனுடைய சேர்ந்த பொருளையும் கெடுக்காது. தேனும் பல காலத்திற்கு கெடாது, அதனுடைய சேர்ந்த பொருளையும் கெடுக்காது. ஆயுர்வேதியத்திலையும் நம்ம சித்தா மருந்துகளிலும் நெய்யில் தடவி கொடுப்பார்கள், அல்லது தேனில் தடவி இதை நாக்கிலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்வார். தேன் நமக்கு உகந்த ஒரு பொருள், நெய்யும் அதுபோல்தான். ஆகவே தான் ஐயப்பனை காண்பதற்கு நெய்யையே பிரதானமாக அபிஷேகத்திற்கு உண்டான பொருளாக கொண்டு செல்வார்கள். இப்போது சிறுவர்களும் பால் காவடி எடுக்கிறார்கள், வயதானவர்கள் எடுக்கிறார்கள். இது யாரெல்லாம் பால் காவடி எடுக்கலாம்? வேல் போன்ற இதெல்லாம் உடம்புல குத்துறது, கம்பியின் மூலியமா தொங்கி பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் கடுமையான பிரார்த்தனைகள்லாம் முருகனுக்கு செய்யறாங்க. இது தொண்டு இருக்கிற பழக்கமா? குழந்தையோ பெரியவர்களோ யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் முருகனுக்கு பால் காவடியோ, பன்னீர் காவடியோ, தேன் காவடியோ கொண்டு செல்வதில் தவறில்லை. ஆனால் அழகு குத்தி கொள்வது இப்படியெல்லாம் முரட்டு பக்தி என்று தான் சொல்ல வேண்டும். அதை விட மனதை, உள்ளத்தை முருகனிடம் பாதங்களிலே சரணாகதி அடைந்துதான் உண்மையான பக்தி. ஒருவர் தீவிர பக்தியோட முருகனை நினைத்து காவடி எடுக்கிறார், பக்தி செலுத்துறார் என்றால் அதனுடைய பலன் என்னவா கிடைக்கும்? அவங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்? அவங்க கல்வி, இது மாதிரி அவங்க வேண்டி கொண்டு தான் பால் காவடி பக்தி செலுத்துகிறார்கள். அவங்களுடைய இது நிறைவாக அவர் செய்தார்கள் என்றால் அவங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? எந்த ஒரு பக்தியின் மூலமாக நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சரணாகதி அடைவதுதான் உண்மையான பக்தி.
எப்படி ஒரு குழந்தை பிறந்த பொழுது என்ன உயரம் இருக்க வேண்டும், எந்த நிறத்திலே இருக்க வேண்டும், எந்த தகப்பனுக்கு எந்த தாய்க்கு அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவன் சித்தம். நாம் வளர்ந்து விட்டோம். இப்பொழுது நமது உயரத்தையோ பருமையினையோ நிறத்தையோ நமது அழகையோ நாம் கேட்டு வரவில்லை. அது ஆண்டவன் கொடுத்த பிச்சை. அதுபோலதான் நீங்கள் அன்பை செலுத்துங்கள், பக்தியை செலுத்துங்கள், அவனிடம் சரணாகதி அடையுங்கள். எதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் என்ன நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதை கொடுப்பவன் தான் முருகன். இப்போது நம்ம காவடி எடுப்பது, பக்தி செலுத்துவது, பலன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ முருகனை வணங்கும் போது எந்த பாடலை படிக்க வேண்டும்? திருப்புகழ் போன்ற பல முருகனை குறித்து ஏகப்பட்ட பாடல்கள், பக்தி பாடல்கள் நனி சொட்ட சொட்ட பாடியிருக்கிறார்கள் பெரியவர்கள். அதில் நீங்கள் எந்த பாட்டை எப்படி நீங்கள் வழிபடுகிறீர்கள்? அருணகிரிநாதர் பாடியது திருப்புகழ். கடினமான தமிழ். அதை உச்சரிப்பதற்கு மிக பெரிய பயிற்சி வேண்டும். கந்தர் அலங்காரம் என்று பாடியிருக்கிறார், கந்தர் அனுபூதி என்று பாடியிருக்கிறார். கந்தனை அலங்காரம் செய்து, வார்த்தைகளால் தமிழால் அலங்காரம் செய்து பாடியதுதான் கந்தர் அலங்காரம். கந்தர் அனுபூதி என்பது அவனுடைய அருளை பெறுவதுதான். உங்களுக்கு எது சிறந்ததாக, எதில் மனதில் பதியக்கூடிய பக்தி பாடல்களோ அதை பாடுங்கள், அதை பிரார்த்தனையாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.